உலகம் முழுவதும் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் போது நோயாளிகளுக்கு வலி தெரியாமல் இருக்க மயக்க மருந்து கொடுத்து சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும். இந்த மயக்க மருந்தை எந்த சிகிச்சையின் போது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது மருத்துவர்களுக்கு மிகவும் சவாலான விஷயமாக இருக்கும். ஏனெனில் சிலருக்கு முழு மயக்கத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டும், சிலருக்கு அரை மயக்கத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டும். மயக்க மருந்து பயன்படுத்துவதில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் மயக்க மருந்து பயன்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்தும் தேவை குறித்தும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரும் மயக்கவியல் நிபுணருமான டாக்டர் மீனாட்சி சுந்தரம் விளக்கமளித்துள்ளார். மயக்க மருத்துவத்துறை பல்வேறு பிரிவுகளில் வீரநடை போட்டு வியக்கத்தகு முன்னேற்றங்களை விஞ்ஞான ரீதியாக பெற்று வருகிறது. அந்த வகையில் முழு மயக்கம் செலுத்துதல், தண்டுவடத்திற்கு அருகில் மயக்க மருந்து கொடுத்து இடுப்பு பகுதிக்கு கீழ் செயலிழக்க செய்தல், தேவைப்படும் இடங்களில் தண்டுவட நரம்புகளை செயலிழக்க செய்தல், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வரும் நரம்புகளை, எடுத்துக்காட்டாக கை கால் போன்ற பகுதிகளுக்கு வரும் நரம்பு தொகுப்புகளை செயலிழக்க செய்தல் என்ற வகையில் வளர்ந்து வந்த மயக்க மருத்துவம் தற்போது பிரமிக்க வைக்கும் வகையில் ஒரு கண்டுபிடிப்பை தந்துள்ளது. அது என்னவெனில், நோயாளிகளின் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கோளாறுகளை கண்டறியும் அல்ட்ராசவுண்ட் கருவிகளை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை நோயாளிகளின் குறிப்பிட்ட நரம்புகளை மயக்க மருத்துவர்கள் செயலிழக்க செய்து வலி நீக்கம் செய்து வருகிறார்கள். அல்ட்ராசவுண்ட் கருவிகளில் தேவைப்படும் அதிர்வெண்களை கொண்ட தூண்டி இணைப்புகளை பயன்படுத்தி இது செயல்படுத்தப்படுகிறது. இது எவ்வாறு நடைபெறுகிறது எனில், எந்த இடத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கு வருகிற ஓரிரண்டு நரம்புகளை மட்டும் மயக்க மருத்துவர் செயலிழக்க செய்வார். கர்ப்பிணி ஆகும் முன் மற்றும் கர்ப்ப காலத்தில் நடத்தப்படும் பரிசோதனைகள் என்பதன் மூலம் கதிரியக்க மருத்துவர்கள் அல்லது மகப்பேறு மருத்துவர்கள் மட்டுமே அல்ட்ராசவுண்ட் கருவிகளை வாங்குவதற்கு உரிமம் பெற்றவர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். பாலினத்தை கண்டறியும் தவறான முறைகளை தடுப்பதற்காக அல்ட்ராசவுண்ட் கருவிகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு இணை இயக்குநரின் அனுமதியை பெற வேண்டும். ஆனால் நரம்புகளை செயலிழக்க செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்ட்ராசவுண்ட் கருவிகளை மயக்க மருத்துவர்கள் எளிதில் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தற்போது நிலவுகிறது. எனவே இந்த பயிற்சியை பெற்ற மயக்க மருத்துவர்கள் இந்த கருவியை பயன்படுத்துவதற்கு உரிமம் வழங்குவதற்கும் அல்லது உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களிப்பதற்கும் மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்ல அனுமதிப்பதற்கும் அரசு இயந்திரம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்திய மயக்க மருத்துவர் சங்கத்தினர் விரும்புகிறார்கள்.